வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஒரு பயிரின் வாட்டத்தைக் கண்டே வாடிய நமது வள்ளல் பெருமான் இரத்தம் சொட்ட சொட்ட துடிதுடித்து கொல்லப்படும் இந்த உயிர்களின் வாட்டத்தைக் கண்டு எவ்வளவு வாட்டத்தோடு இருப்பார் என்பதை நினைவில் கொண்டு உங்களின் சில நிமிடங்களை தானமாக தாருங்கள். இது பல உயிர்களை காக்க உதவும். நீங்கள் காணொளியில் பார்த்ததே ஏதோ கடந்து செல்லாமல் இவற்றை நினைவில் கொண்டு உடனடியாக வருகின்ற தைப்பூசத்திற்கு வரவிருக்கின்ற மக்கள் அனைவரும் மேலே இருக்கின்ற கொலைப்புலை தவிர்த்தல் என்கின்ற விழிப்புணர்வில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனின் பெரும் ஆணை. அதனால் ஒரு உயிரை நீங்கள் சைவமாக மாற்றும்போது 100 ஆடுகள் காப்பாற்றப்படுகிறது, 100 கோழிகள் காப்பாற்றப்படுகிறது, இன்னும் எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. அத்தனை உயிர்கள் கொல்லப்பட போகின்றது. இதனால் கொல்லுகின்ற உயிருக்கும் ஒரு கடுமையான பிறவிகள் அது துன்பப்பட போகுது. அந்த கொல்லப்படுற உயிரும் அந்த நிமிடத்தில் பயங்கரமான துன்பத்தை அது எதிர்கொள்ளுது. இதெல்லாம் நாம் செய்வதற்கு சரி செய்வதற்கு நாம் ஒரு நிகழ்வினை முன்னெடுத்திருக்கோம். இந்த நிகழ்வில் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்புற நடத்தி கொடுத்து நிறைய நபர்களை சைவமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறோம். மேலும் உங்களுக்கு இந்த இணைப்பு அனுப்பப்படும். இந்த இணைப்பை நீங்கள் தொட்டிங்கன்னா உள்ளே மேலும் இந்த நிகழ்வுகளை பற்றி உங்களுக்கான தகவல்கள் அதிலேயே பதிவிட்டிருக்கோம். உங்களோட பெயர், உங்களோட தொடர்பு எண், ஊர், உங்களோட எத்தனை பேர் வரீங்க, பங்கேற்கும் நாள், எந்த நேரத்தில் உங்களுக்கு பங்கேற்க முடியும் என்பதை நீங்கள் தட்டச்சு செஞ்சு இதில் அனுப்பலாம். ரொம்ப எளிமையான முறையில் இது பண்ணியிருக்கு. இதில் உங்களுக்கு வேறு எதுன்னு சந்தேகங்கள் இருந்தால் இதில் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு பண்ணி கேட்டு உங்கள் சந்தேகத்தை நீக்கிக் கொள்ளலாம். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் பதிவு பண்ண இந்த இடத்துல போய்ட்டு உங்கள் தொடர்பு எண் கொடுக்க போகிறீங்க, இந்த இடத்துல உங்களுடைய பேர் கொடுக்க போகிறீங்க, இந்த இடத்துல உங்களோட ஊர் பேர் கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? இதை உடனடியாக எல்லோரும் செஞ்சுருங்க. செஞ்சுட்டு வாட்ஸ்அப்பில் நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்விற்கு வரவிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய திருப்பாதங்களையும் வள்ளல் பெருமானுடைய பாதமாக நினைத்து வணங்கி உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள், நிறைய நபர்களை நாம் சைவமாக மாற்றுவோம். நினைத்து பாருங்கள், ஒரு விரலோட நெகத்தில் ஒரு அடிபட்டாலே நமக்கு எப்படி வலிக்குது. ஒரு உயிரை கழுத்தை அறுத்து கொள்ளும்போது அந்த உயிருக்கு எப்படிப்பட்ட ஒரு வலி இருக்கும் என்பதை உணர்ந்து உங்களுடைய 1 மணி நேரத்தையாவது இந்த இடத்துல பங்கு பெற்று ஒரு 5-6 நபர்கள்ட்டையாவது நீங்கள் கொடுத்து ஒரு சிறப்பான முறையில் செய்ய இருக்கிறோம். எள்ளுருண்டையை அவங்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு திருக்குறள் போன்ற அறநூல்களை படிக்க வச்சு ஒரு 2 வரிகள் 3 வரிகள் படிக்க வச்சு அவர்கள் விளங்கிக்கிட்டதை சொல்ல வச்சு நம்ம இதை பண்ணுறோம். எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற பெருமுயற்சியில் இதை பண்ணிகிட்ருக்கோம். இது நீண்ட நாட்களாக பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. எல்லோரும் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். வாருங்கள் வாருங்கள். தான் பிரிந்து உண்ணுண்பான் எஞ்ஞானம் ஆளும் அருள். அதாவது கூடால் மறுக்கிறீங்க. ஆமாம், அடுத்த தலைமுறை கண்டிப்பாங்க. நன்றிங்க. செயிரின் தலை பிரிந்த காட்சி உண்ணாமை வேண்டும். சிறப்பு. தினமும் நீங்கள் வைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இது போன்ற உயிரிழக்க காணொளிகளை நீங்கள் வைக்க விரும்பினால் திரையில் இருக்கும் தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளுங்கள்.